ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம குக்கும்பர் ஃப்ரேம்ஒர்க்கை தான் கண்டினியூ பண்ண போறோம். லாஸ்ட் டூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. பார்த்துட்டு அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு இது வந்து புரியும். ஃபைன். ஸோ நம்ம லாஸ்டா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதி அதுக்குள்ள ஒரே ஒரு சினாரியோ தான் எழுதியிருப்போம். அந்த சினாரியோக்குள்ள 3 லைன் தான் எழுதியிருக்கேன், கிவன் வென் தென். ஓகே. சோ இப்ப இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாமா இல்ல இப்படியே வச்சுக்கலாமான்னு பார்த்தா, ஸ்ப்ளிட் பண்ணவும் நமக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க given user is in the login page நம்ம ஒரு இதுதான் வந்து பண்ணிருப்போம். அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணிருப்போம். ஓகேவா? இதுலயே வந்து நீங்க பிரிக்கணும் அப்படின்னா, யூசர் இஸ் இந்த ஐ மீன் அப்ளிகேஷன் லான்ச்டு, அதுக்கப்புறம் யூசர் வந்து லாகின் பேஜ் போன மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ல போன உடனே உங்களுக்கு லாகின் பேஜ் இருக்கு. இப்ப அமேசான் மாதிரி அப்ளிகேஷன் போன உடனே உங்களுக்கு லாகின் இருக்காது. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க தனியா வந்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணி லாகின் பேஜ் போகும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்க இதை மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து when the user enters the valid credentials அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். ஸோ அப்ப இந்த வேலிட் கிரெடென்ஷியல்ஸ்ல என்னென்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் நேம் என்டர் பண்றது, பாஸ்வேர்ட் என்டர் பண்றது, கிளிக் பட்டன் ஐ மீன் லாகின் பட்டனை கிளிக் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்டெப்ல வரும். அப்ப இதை நம்ம பிரிக்கலாமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரிக்கலாம். ஸோ அப்ப எப்படி பிரிக்கிறதுன்னு போது உங்களுக்கு அண்ட் அப்படின்ற இன்னொரு கீவேர்ட் வருது. ஸோ வென் யூசர் என்டர்ஸ் தி வேலிட் யூசர் ஐடி அண்ட் யூசர் enters the valid password and user clicks இல்லையா? so clicks the login button. so இதையே நம்ம வந்து இங்க மாடிஃபை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இதை மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதோடய ஸ்டெப் டெஃபினிஷன் போங்க. ஸ்டெப் டெஃபினிஷன் எழுதிட்டு இங்க வந்து மாடிஃபிகேஷன், திருப்பி ஸ்டெப் டெஃபினிஷன் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நான் இப்பயே இங்க மாத்திட்டேன். given when and then இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். அண்ட் வந்து வென்னுக்குள்ள மட்டும் தான் போடலாமான்னு கேட்டா கிடையாது. கிவன்ல ரெண்டு இருக்கு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது அங்கேயும் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் என்ன பண்ண போறேன், given user launched the application and user is in the login page. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ப்ரீ கண்டிஷன்ல கொடுக்க போறீங்கன்னா கிவன் கீழே அண்டு போடலாம். ஆக்ஷன் கீழே கொடுக்க போறீங்கன்னா வென் கீழே போட போறோம். நம்மளோட ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் செக் கீழே பண்ண போறோம் அப்படின்னா தென் கீழே பண்ணிக்கலாம். ஓகே, கிவன் வென் தென்ல அண்டு போடலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நான் பேக் இப்படியே வந்து கொடுத்துட்றேன். ஸோ given user is in the login page, enters valid login user ID, valid password, clicks login button, user navigates to the dashboard. நம்மளோட ஃபீச்சர் ஃபைலோட நோக்கமே வந்து இதை படிச்சா எல்லாருக்கும் வந்து என்ன பண்றீங்கன்றது புரியணும், அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம பக்காவா முடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் டெஃபினிஷன் கிரியேட் பண்ண போறோம். இங்க கொடுத்திருக்க ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நம்ம ஒரு மெத்தட் வந்து எழுதணும். ஓகேவா? அனடேஷன் போட்டு எழுதணும். அனடேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, குக்கும்பர்ல அனடேஷன் இருக்கு, இதே வந்து டெஸ்ட் என்ஜின்லயும் இருக்கு. ஸோ இந்த அனடேஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா அது கீழே இருக்கிற மெத்தடை ரன் பண்ணும். ஓகே, இப்ப நான் கிவன் இதுதான் ஆர்டர் நான் கொடுத்துட்டேன். அப்ப கிவன் அனடேஷன் கீழே நான் ஒரு மெத்தட் எழுதியிருப்பேன், அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி வென்னு கீழே எழுதியிருப்பேன், அதே மாதிரி தென்னு கீழே எழுதியிருப்பேன். ஸோ இப்ப அது எங்க நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சோர்ஸ் டெஸ்ட் ஜாவாக்குள்ள ரைட் கிளிக் பண்ணி நியூ பேக்கேஜ் கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஸோ அதுக்கு பேரு ஸ்டெப் டெஃபினிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் டெஃபினிஷன் கீழே நான் ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த ஜாவா கிளாஸோட பேரு லாகின் ஸ்டெப் டெஃபினிஷன். ஓகே, ஸோ லாகின் ஸ்டெப் டெஃபினிஷன் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இப்போ இதுல தான் நான் என்ன பண்ண போறேன், இங்க இருக்க ஃபீச்சர் ஃபைல எழுதின ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஸ்டெப் டெஃபினிஷன் இங்க தான் கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிவன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் இங்க வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க போறது கிவன் அனடேஷன். ஸோ அட் கிவன் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். எழுதிட்டு பிராக்கெட் போட்டு மெத்தடுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் எப்படி பிராக்கெட் போடுவீங்களோ போட்டுட்டு அதுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க அங்க காப்பி பண்ணதை எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு மெத்தட் எழுதி வச்சுக்க போறோம். பப்ளிக் வாய்ட் வெரிஃபை யூசர் இன் த லாகின் பேஜ் ஆர் வெரிஃபை யூசர் ஐ மீன் ஆர் வெரிஃபை லாகின் பேஜ் நம்ம கொடுத்துக்கலாமா? சின்னதா கொடுத்துக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. டன். ஸோ இது கிவன் கிவன் எங்க இருந்து வரப்போகுது, எனக்கு குக்கும்பர்ல இருந்து வரப்போகுது. ஸோ மவுஸ் ஓவர் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க குக்கும்பர்ல இருந்து. ஓகே, அதே மாதிரி அட் வென்
ஓகே. சோ வென்னும் நீங்க இங்க வாங்க, இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தையும் மாறி இருக்க கூடாது. நீங்க இங்க டைப் பண்ணீங்கன்னா கேஸ் மாறதுக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அங்க இருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். சரியா? இப்ப இதுக்கு கீழே ஒரு மெத்தட், ஆனா ஒரே பேர்ல இருக்கக்கூடாது. சோ enters ஐடி. ஓகேவா? நம்ம வெண்ணையும் வந்து இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? சோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ட் இருக்கு. கரெக்டா? இந்த அண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணக்கூடாது, அண்டுன்னு போடாம அது எதுக்கான அண்டுன்னு பார்க்கணும். எதுக்கு கீழே வந்திருக்கு அண்டு, வெண்ணு கீழே வந்திருக்கு அண்டு. அப்ப வெண்ணு கீழே அண்டு வந்துருச்சுன்னா நீங்க அதையே வெண்ணு தான் போடணுமே தவிர அண்டு போடக்கூடாது. ஓகே. சோ வெண்ணன் போட்டு இங்க டபுள் பிராக்கெட்குள்ள, ஓகே, இங்க பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டு இத காப்பி பண்ணி போட்டுக்கோ. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மெத்தட் நம்ம எழுதுறோம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஏன்னா எல்லா அனோடேஷன் கீழயும் மெத்தட் கண்டிப்பா வேணும். ஓகே. பாஸ்வேர்ட். ஓகே. இத அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டு இங்க கிளிக்ஸ் லாகின் பட்டன் கூடவே இப்ப லாகின் ஃபீச்சர் போய் இங்க இருக்க அண்டையும் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. கேப் விட்டுறாதீங்க. வேற எங்கேயுமே கேப், எங்கேயுமே எக்ஸ்ட்ரா கேப் இருக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இனிஷியலா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தென் இருக்கா, தென்னு கீழே இருக்கிறத காப்பி பண்ணிட்டு அட் தென் காப்பி பண்ணது கூடவே பப்ளிக் வாய்ட் வெரிஃபை யூசர், ஓகே, ஆர் வெரிஃபை டேஷ்போர்ட் பேஜ் நம்ம இப்போதைக்கு போட்டுருக்கோம். ஓகே. டேஷ்போர்ட் பேஜ் இன்னும் எனக்கு எரர் அடிக்குது அப்படின்னா நான் இன்னும் இம்போர்ட் பண்ணல. ஜஸ்ட் இங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணீங்கனாலே உங்களோட எரர்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்றீங்க, எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரா உங்களுக்கு அனடேஷனுக்கு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அங்க இருக்க எல்லா கீவேர்ட்ஸுக்கும் இங்க அனடேஷன்ஸ் இருக்கணும். இங்க எத்தனை லைன் எழுதிருக்கீங்களோ அத்தனை மெத்தட் வந்து நீங்க இங்க எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைன். ஸோ இதை முடிச்சிட்டீங்கன்னா இதுக்குள்ளதான் நம்ம வந்து கோட் அடிக்க போறோம். ஓகே. அப்புறம் ரன்னர் ஃபைல் வச்சு நம்ம வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நான் வெப் டிரைவர் இங்கே வந்து இப்போதைக்கு எல்லாமே கொடுக்குறேன். ஸோ ரன்னர் ஃபைல் ரன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ வெப் டிரைவர் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. குரோம் டிரைவர். ஓகே. ஸோ இந்த வெப் டிரைவர் வந்து நம்ம எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செலினியம்ல இருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுங்க, உங்களுக்கு எல்லாமே இம்போர்ட் ஆயிடும். செலினியம்ல இருந்து வந்துருச்சு. இந்த டிரைவரை வச்சு நான் என்ன பண்ண போறேன், டிரைவர் டாட் கெட் என்னோட அப்ளிகேஷனோட யூஆர்எல் கொடுக்க போறேன். ஓகே. ஃபைன். என்னோட அப்ளிகேஷன் யூஆர்எல் நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய யூசர் ஐடி நான் கொடுக்க போறேன் இல்லையா. ஸோ அப்ப டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி. ஓகே. ஸோ அதுக்கு ஐடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து ஒரு வாட்டி மவுஸ் ஓவர் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஐடியில நேம் தான் இருக்கு. ஸோ நான் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். பை டாட் நேம்னு கொடுத்துட்டு யூசர் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ டாட் சென்ட் கீஸ், அதோட யூசர் நேம் ஆக்சுவலா அப்ளிகேஷன்லயே இருக்கும், அட்மின் கொடுத்துக்கிறேன். இது அப்படியே காப்பி பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதுல அட்மின் 1 2 3ன்னு கொடுத்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டோட யூசர் பாஸ்வேர்டோட நேம் ஆட்ரிபியூட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்வேர்டோட நேம் ஆட்ரிபியூட் வந்து பாஸ்வேர்ட் தான். ஸோ அதை அப்படியே நான் இங்க மாத்திக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ல நான் ஜஸ்ட் லாகினை பார்த்துட்டு கண்டுபிடிச்சு அதை கிளிக் பண்ண போறேன். ஸோ கிளிக் எழுதிட்டு இப்போ லாகினுக்கு என்ன லொகேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ லாகினுக்கு வந்து நேம் இல்ல, எக்ஸ்பாத் தான் எழுத வேண்டியது வருது. ஸோ எக்ஸ்பாத் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கண்டெய்ன்ஸ் வச்சு
டெக்ஸ்ட் வச்சு நான் XPath கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ கண்டெய்ன்ஸ் வந்து இதுல ஒர்க் ஆகல. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன்ல கண்டெய்ன்ஸ் ஒர்க் ஆகல. ஸோ நான் நார்மலைஸ் ஸ்பேஸ் வச்சுக்கிறேன். நார்மலைஸ் ஐஃபன் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ நான் நார்மலைஸ் ஸ்பேஸ் வச்சு கிரியேட் பண்றேன். ஏன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ல நமக்கு கண்டெய்ன்ஸ் வந்து வராது. ஸோ என்னுடைய XPath எடுத்துட்டு வந்து போடுறேன். XPath. ஓகே, ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிட்டு டேஷ்போர்ட் வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் இங்க என்ன பண்றேன், டேஷ்போர்ட்ல ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போறேன். இன்டு டேஷ்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்து நடந்துச்சுன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் இது பிரிண்ட் பண்ணும் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் வரும்போது இதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நீங்க ஸ்டெப் டெஃபினேஷன் கொடுக்கறது. ஓகே, இந்த ஸ்டெப் டெஃபினேஷன் இப்படியே தான் வந்து இருக்குமா ரியல் டைம் ப்ராஜெக்ட்னு கேட்டா இருக்காது. இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ட்ரைனிங்காக நம்ம பாக்குறது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம இன்னுமே வந்து மெயின் ஜாவால பேஜஸ் கிரியேட் பண்ணுவோம். பேஜஸ் கீழே தான் இந்த கோடிங் எல்லாம் வரும். உங்க டிரைவர் வந்து பேஸ் கிளாஸ்ல இருந்து வரும். ஸோ அது எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபைல், அதுக்கப்புறம் ஸ்டெப் டெஃபினேஷன், அதுக்கப்புறம் ரன்னர் ஃபைல் போட்டு இது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேஜஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் டிசைன் பேட்டர்ன்லாம் கொண்டு வரப்போம். சரிங்களா? ஓகே தென் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். தேங்க்யூ. பாய்.